தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கதையோட தலைப்பு கிடைக்கும் வாய்ப்பை விட்டு விடாதே அப்படிங்கிறது தான். ஒரு பெரிய மேதையோட வாழ்க்கையில நடந்த உண்மை கதை தாங்க இது. ஒரு சிறுவனா இருக்காங்க. அவங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா மிக படும் ஏழையா இருக்காங்க. அன்றாட சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட அப்பா வந்து தினந்தோறும் கஷ்டப்பட்டு அதுல இந்த சிறுவனையும் படிக்க வைக்கிறத பார்க்கும்போது அந்த சிறுவனுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. நம்மளோட தந்தை வந்து நம்மளோட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. இதுல நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிப்புக்கும் புத்தகம், நோட்டு எல்லாம் வாங்கி குடுத்து, ரொம்ப இன்னும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிறுவன் என்ன பண்றான்னா, தான் பள்ளிக்கு போறதையும் நிறுத்திட்டு, நம்மால முடிஞ்ச சிறு உதவிய நம்மளோட தந்தைக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். அந்த முடிவெடுத்த உடனே என்ன பண்றான்னா, அன்றைய காலை பொழுதே வந்து வெளியில கிளம்பிடுறான். எந்த சாப்பாடோ எதுவுமே எடுக்கல. வெளியில கிளம்பி போறான். வெளியில கிளம்பி போயிட்டு, அ அவங்களோட தந்தைக்கு தேவையான உதவி செய்யறதுக்காக வேலை தேடி போறாங்க. வேலை தேடி போகும்பொழுது, அந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலருந்து தேடுறாங்க. ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட அந்த வேலைய நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க காலையிலருந்து தேடுறான். தண்ணி குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல. ரொம்பவும் சோர்வாயிட்டான். காலையிலருந்து மாலை பொழுது ஆயிடுச்சு. மாலை பொழுது வரைக்குமே அவனுக்கு வந்து வேலையே கிடைக்கல. எந்த வேலை கிடைச்சாலும் பார்க்கலான்ற எண்ணத்துல தான் போனான். ஆனா, அவனுக்கான வேலை எதுவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, ரொம்ப சோர்ந்து போயிட்டு, அந்த நாடக கொட்டை முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். நாடக கொட்டைக்கு முன்னாடி போய் உட்காந்துகிட்டு, ஆ தன்னோட அ தன்னோட களைப்ப வந்து ஆத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது, அப்போ வந்து நாடகம் தொடங்கக்கூடிய நேரம், மாலை பொழுது. அப்போ வந்து ஒரு செல்வந்தர் வந்து தன்னோட குதிரை வண்டியில வராரு. வந்து அந்த குதிரை வண்டிய நிறுத்திட்டு, அந்த நாடகம் பார்க்கறதுக்காக உள்ள போறாரு. போகும்போது அந்த கொட்டகை முன்னாடி வெளியில ஒரு சிறுவன் உட்கார்ந்திருக்கிறத பார்க்குறாரு. பார்த்ததும் அந்த சிறுவன பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. "நீ இங்கே தானப்பா இருப்ப. நீ என்னோட குதிரைகள நீ பார்த்துக்கிறியா? சில நாட்கள்ல நான் உள்ளார நாடகம் பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது, என்னோட குதிரைகள் காணாம போயிடுது. நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா?" அப்படின்னு சொல்றாரு. "நான் அதுக்கு வேணும்னா, அதுக்கு தேவையான உனக்கு பணத்தையும் நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க ஐயா" அப்படின்னு சொல்றான் அந்த சிறுவன். அதுக்கப்புறம் செல்வந்தர் வந்து உள்ளார நாடகம் பார்க்க போயிடுறாரு. அந்த குதிரைகளை வந்து இவன் பொறுப்பா பார்த்துக்கிறான் அந்த சிறுவன். அடுத்து அந்த நாடகம் முடிஞ்சு வெளியில வந்து பார்க்குறாரு. பார்த்துதான் அவரே அயர்ந்து போறாரு. "என்ன? இது என்னோட குதிரை மாதிரியே தெரியலையே! இது என்னோட குதிரை வண்டி மாதிரியே தெரியலையே!" அப்படின்னு வியந்து போறாரு. வியந்து போன உடனே வந்து, "இது யார்ப்பா செஞ்சது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அந்த சிறுவன பார்த்து. "நான் தாங்க ஐயா, சும்மா உட்கார்ந்து பதிலா இந்த குதிரைய கழுவி சுத்தம் பண்ணேன். இந்த குதிரை வண்டியும் வந்து ரொம்ப வந்து அழுக்கா இருந்துச்சு. அத நான் சுத்தம் பண்ணி வச்சேன்" அப்படின்னு சொல்றான். உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் என்னோட வண்டியே எனக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அழகா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கொஞ்சம் காசு தான் குடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா நீ செஞ்ச வேலை வந்து ரொம்ப அருமையா இருக்கிறனால, ஜாஸ்தி பணமும் குடுத்துட்டு போறாரு. அந்த இடத்த விட்டு வெளியில அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாளும் அவன் வந்து அவனுக்கு இப்ப வந்து ஒரு வேலை வந்து கிடைச்சது. காலையில இருந்து மாலை வரைக்கும் அவன் தேடினான் வேலைய. தேடின்னு. ஆனா வந்து அவனுக்கா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரின்னு அந்த வாய்ப்ப விட்டு விடக்கூடாதுன்னு தினந்தோறும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சான். தினந்தோறும் வந்து அந்த செல்வந்தர் வந்து அந்த குதிரை வண்டிய வந்து பாதுகாக்க சொல்லி விட்டுட்டு போறாரு. அவர் விடுறத பார்த்து இன்னும் பல பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் ஆகுறாங்க, 2 பேர் 3 பேர் ஆகுறாங்க. அப்படியே 4, 5 பேர் வந்து அவங்ககிட்ட வந்து குதிரைகள பாதுகாக்க சொல்லி குதிரை வண்டிய விட்டுட்டு போறாங்க. இப்ப வந்து அவன் வந்து என்ன ஆயிட்டான்னா, இப்ப வந்து ஒரு குதிரை லாயத்தையே வந்து உருவாக்கிட்டான். நெறைய குதிரைகள வச்சு பாதுகாத்து டெய்லியும் வந்து அந்த பணிய செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதை பழகிக்கிட்டான். அதோட மட்டும் இல்லாம, இப்ப நெறைய வண்டிகள் விட ஆரம்பிச்சதுனால, கூட ஒரு ஆளையும் சேர்த்து அந்த பணிய வந்து சிறந்து செஞ்சுகிட்டே வரான். இது வந்து அவனும் வளர்ந்துகிட்டு போறான். அவனோட தொழிலும் வளர்ந்துகிட்டே போகுது. இது மட்டும் இல்லாம, அந்த நாடகம் நடக்கும்போது அந்த வசனங்களையும் அவன் கேட்டு நெறைய பழகிட்டே இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு நாள் அவன் ஓரளவுக்கு வளர்ந்த பையனாயிட்டான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளார அந்த நாடக கொட்டையில வந்து சலசலப்பு கேட்குது. அப்பதான் நாடகம் தொடங்கக்கூடிய நேரம். ஆனா, அந்த நேரத்துல வந்து சலசலப்பு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அந்த நாடக கொட்டகையோட உரிமையாளர் வந்து சத்தமா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அன்றைய நாடகத்துக்கான நாடக முக்கிய கதாபாத்திரத்துக்கான மனிதர் வந்து வரல.
அந்த முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்துல இருக்காங்க. மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. நாடகம் தொடங்கக்கூடிய நேரமும் ஆயிடுச்சு. ஆனா முக்கியமான கதாபாத்திரமே வரலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவர் மனக்குழப்பத்துல, மன உளைச்சல்ல இருக்காரு. உடனே அந்த பையன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அ "நெறைய வசனங்கள நான் வெளியில இருந்து கேட்டுருக்கேன். ஆனா என்னால திறமையா பண்ண முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறீங்களான்னு?" கேட்கறாங்க. அவரும் வந்து வேற வழியும் இல்ல. ஏன்னா நாடகம் நடத்தியே ஆகணும். எல்லாரும் மக்கள் எல்லாருமே வந்து கூட்டம் எல்லாமே கூடியாச்சு. நாடகம் தொடங்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு. அவரு யோசிச்சு, ஆகுமா? ஆகாதான்னு சொல்ற அளவுக்கு வந்து அவருக்கான நேரமும் கிடையாது. "சரிப்பா, உன்னால முடிஞ்சத ஏதோ ஒண்ணு பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் ச அந்த அந்த பையனுக்கு வாய்ப்பு குடுக்குறாரு. அந்த பையன் என்ன பண்றான்னா, போயிட்டு திறமையா வந்து நடிக்கிறான். அந்த நாடகத்துல நடிக்கக்கூடிய பையன் வந்திருந்தா கூட, அவ்ளோ அருமையா வந்து அந்த நாடகத்த வந்து முடிச்சிருக்க முடியாது. இவன் வந்து தன்னோட சொ சொந்த வந்து வசனங்களையும் பயன்படுத்தி அருமையா நடிக்கிறான். இப்போ அவனுக்கு கைவசம் இன்னொரு தொழிலும் வந்துடுச்சு. அவன் திறமையா நடிக்கிறத பார்த்து, அவனுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் குடுக்குறாங்க. இப்போ அவன் திறமையான அந்த லா குதிரை லயமும் வந்து பெருசா உருவாக்கிட்டான். அதே சமயம் இப்போ வந்து ஒரு நாடக நடிகனாவும் ஆயிட்டான். அந்த பையன் வந்து நாடக நடிகன் சிறந்த நடிப்பு அவனுக்கு நெறைய ரசிகர்களுமே வந்து உருவாயிட்டாங்க. ஆனா திடீரென அதுக்கும் ஒரு தடை வருது. என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து ஒரு புதிய நோய் வந்து பரவிட்டுருக்கு. இப்ப நம்ம வந்து வீட்லயே முடங்கி கிடந்தோம் இல்லைங்களா? அதே போல அந்த காலத்திலயும் வந்து அந்த மக்கள் வந்து நோய் வந்து வீட்லயே எல்லாரும் முடக்கப்பட்டிருந்தாங்க. யாரும் வெளியில வந்து எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த பையன் தான் வீட்ல வந்து முடங்கி கிடந்தாலும் என்ன பண்றான்னா, நெறைய வசனங்கள எழுதியிருக்கான். நெறைய வசனங்கள கேட்டிருக்கான். நெறைய வந்து நாடகங்களையும் வந்து நடிச்ச அனுபவமும் வந்துருச்சு. இப்ப வந்து அவனுக்கு சிறு வயதில படிச்ச படிப்பறிவும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த பையன் என்ன பண்றான்னா, தான் வீட்ல இருக்கும்போது தானும் முடங்கி இல்லாம சில புத்தகங்கள வந்து எழுத ஆரம்பிக்கிறான். நெறைய நாடகங்கள எழுதி தள்றான். நெறைய நாடகங்கள எழுதி புத்தகம் வெளியிடுற அளவுக்கு வந்து திறமசாலியா ஆயிட்டு, நெறைய புத்தகங்களையும் தன்னோட வாழ்க்கையில வெளியிடுறான். வெளியிட்டா அந்த புத்தகங்களை வெளியிட்ட இந்த சிறுவனாக இருந்த நம்ம பார்த்தவர் யார் தெரியுங்களா? இந்த கதையில அவர்தான் உலகம் போற்றக்கூடிய, உலகம் அறிந்த மிக பிரபலமான ஒருத்தர் ஷேக்ஸ்பியர் அவர்தாங்க. ஷேக்ஸ்பியர் அவரோட வாழ்க்கை தொடங்குனது ஒரு சிறு பையனா, ஒரு ஏழை சிறுவனா தொடங்கி, இன்று வந்து ஒரு சிறந்த மேதை அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு பெரிய மனிதனா உருவாயிருக்கார் அப்படின்னா, அதற்கான காரணம் என்னன்னா, தனக்கு கிடைச்ச வாய்ப்ப வந்து அவரு விட்டு விடாம பயன்படுத்தியிருக்கிறதாம். நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. ஆனா வந்து நம்ம அத முறையா பயன்படுத்தினா, ஷேக்ஸ்பியர் மாதிரி வந்து யாருன்னே தெரியாத ஒரு சிறுவனும் வந்து உலகம் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனிதனா வந்து மாற முடியும் அப்படிங்கிறது தான். கிடைத்த வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும், அத பயன்படுத்தி ஷேக்ஸ்பியர் மாதிரி பெரிய மேதையா ஆகுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றையோட கதையோட கருத்து. இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன், நம்புறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.